வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 54வது பகுதியாக 1/11/1987 துக்ளக் கேள்வி பதில் இடம்பெறுகிறது. எங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே உள்ள எங்கள் நாட்டு பிரச்சனைகள் தலையிட இந்தியாவுக்கு என்ன உரிமை என்று விடுதலை புலிகளின் உபதலைவர் மாத்தையா கேட்டிருக்கிறாரே. இலங்கை இராணுவம் துரத்திய போது, இந்தியாவுக்கு ஓடி வந்து ஒளிந்து கொண்ட போதும், இங்கே பண உதவிகளை கேட்டு பெற்ற போதும், ஆயுத உதவியை கோரி பெற்ற போதும், பயிற்சி பெற்ற போதும், பிரச்சார வசதிகளையும் உதவிகளையும் பெற்ற போதும் இந்தியாவின் உரிமை பற்றி இவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. இப்போது வந்திருக்கிறது நன்றி உள்ளவர்கள். ஆனால் இதையும் பாராட்டும் தேசபக்தர்கள் இங்கே உண்டு. ஒரு பிரபாகரன் பலியானால் இனி பல்லாயிரம் பிரபாகரன்கள் தோன்றுவார்கள் என்று கோபாசை கூறியுள்ளாரே, அதாவது திருமதி செல்வி ஜெயலலிதா. இவர் தமிழின உணர்வை பரிபூர்ணமாக பெற்றுள்ள, தமிழ் இனப்பற்றை தீவிரமாக கொண்டுள்ள தமிழர் தலைவி என்று இனி கருணாநிதி ஒப்புக்கொள்ளலாம். அஇஅதிமுகவிற்கு வயது 16, எம்ஜிஆருக்கு வயது 16 என்று கோபாசை கூறியுள்ளாரே. மேஜர் ஆகாததால் தான் இன்னமும் இரண்டுமே மத்திய அரசின் கார்டியன்ஷிப்பில் இயங்குகிறார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை தமிழர்களுக்கு கட்டப்பட்ட பலிபீடம் என்று கருணாநிதி கூறியிருக்கிறாரே. இந்த ஒப்பந்தம் இலங்கையின் மாட்சிமைக்கு கட்டப்பட்ட பலிபீடம் என்று சிறிமாவோ பண்டோரநாயகாவும் புத்த பிட்சுகளும் சிங்கள மக்களில் பலரும் நினைக்கிறார்கள். இது சம்பந்தமாக இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கம் தொடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பு என்னாகுமோ தெரியாது. ஆனால் இந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கு பல நன்மைகளை அளித்து இலங்கையை பாதிப்பதாக அங்கு பலமான கருத்து நிலவுவதை அவ்வழக்கு காட்டுகிறது. அவ்வழக்கு வெற்றி பெற்றால் இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவது இயலாது. அப்போது தெரியும் யாருக்கு எது பலிபீடம் என்று. பத்திரிகைகள் குப்பைகளைத்தான் பிரச்சுரிக்கின்றன என்று ராஜீவ்காந்தி கூறியிருக்கிறாரே. பிரதம மந்திரி என்ன பேசினாலும் பத்திரிகைகள் பிரச்சுரிக்கின்றன. எல்லா விஷயத்திலும் காங்கிரஸை எதிர்க்கும் நீங்கள் இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் மட்டும் ஒத்துப்போவதேன்? இலங்கை பிரச்சனையில் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருவதே இப்போதும் சொல்கிறேன். காங்கிரஸ் தான் இவ்விஷயத்தில் இப்போது என்னுடன் ஒத்துப்போகிறது. இந்திய இராணுவத்திடம் சிக்காமல் பிரபாகரன் தப்பிவிட்டாராமே, இது சாமர்த்தியம் அல்லவா? என்ன நடந்தாலும் பிரபாகரனை புகழ்வது என்று தீர்மானித்து விட்டவர்கள் அப்படி சொல்லலாம். தன் கூட்டத்தினரை பலி கொடுத்து தான் மட்டும் தப்பினால் போதும் என்று ஓடினால் சாமர்த்தியம், தப்ப முடியாமல் சிக்கினால் துணிவு, இறந்தால் தியாகம், வாழ்ந்தால் உறுதி, தமிழர்களை கொன்றால் தவிர்க்க முடியாத செயல், பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தினால் தந்திரம். இப்படி பிரபாகரன் என்ன செய்தாலும் பாராட்ட முனைபவர்கள் அவருடைய கோழைத்தனத்திற்கு சாமர்த்திய சாயம் பூசலாம் என்று திரு சோ அவர்கள் தனது கேள்வி பதில் பகுதியை முடிக்கிறார். தொடர்ந்து அதை கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.